ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு இலா ஃபோட்டோகிராஃபி. நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது பழையகோட்டை நாட்டு மாட்டு தாவணியின் இந்த வார சந்தை நிலவரங்க. அதுதான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரமானது கண்ணபுரம் மாட்டு சந்தையானது தொடங்க இருக்கு. அது சமயம் அந்த காணொலியும் நம்ம டெய்லியுமான அப்டேட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அடுத்த வாரம் கண்ணபுரம் மாட்டு சந்தைக்கு கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணலாம். அடுத்த வார கண்ணபுரம் மாட்டு சந்தைக்கு நாங்கள் கேரண்டி. ஓகே கைஸ், வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். அதாவது இதுவுமா இந்த மாடு மூணு மாடு இந்த குட்டி பையன் ஒன்று வந்திருக்கான். பேர் என்ன? மகில் மித்ரன். எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? சைத்தன்யா. எந்த ஊர்? வேளாநகர். அது எங்கே இருக்கு? குளமா? இங்கே ஈரோடா? ஓகே ஓகே. மூணு மாடு அங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க. இங்கே மாடு பிடிச்சி காட்டு. பிடிப்பியா நீ? இங்கே பிடிச்சி காட்டு. பிடிக்கலையா? அப்படியே அந்த மாட்டை அந்த தம்பி பிடிச்சா அப்படி நல்ல பழக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. பழையகோட்டை நாட்டு மாட்டு தாவணிக்கு நீங்கள் எத்தனை மாடுகள்ண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? அண்ணா 3 கொண்டு வந்திருக்குங்க. ஓகேங்கண்ணா. அப்படியே ஒவ்வொரு மாடாக நிலவரம் பார்த்துடலாம். இது 2 பல்லுங்கண்ணா. சரிங்கண்ணா. காலக்கண் போட்டுருக்குங்க. கண்ணை தான் அந்த பக்கம் நிற்கிதுங்க. சரிங்க. கண்ணு போட்டு எத்தனை நாளுங்கண்ணா? நான் ஒரு வாரம் ஆகுதுங்க. சரி சரிங்க. காலக்கண்ணுங்க. காலக்கண்ணுங்க. சரிங்க. இது கறவையெல்லாம் எப்படிங்கண்ணா? கரை ஒரு சும்மா தண்ணி வைக்கப்பில் தானுங்கண்ணா. விவசாயம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு 1.5 லிட்டர் பேச்சிருக்குங்க. சரி சரி சரி. இது முறை ஏற்று இல்லைங்களா? தலை ஈத்துங்கண்ணா. தலை காலில் அணைக்க வேண்டியது இல்லைங்க. யார் வேணால் பால் கறக்கலாங்க. யார் வேணால் கறந்துக்கலாம். சந்தைக்கு வந்தங்காட்டி மிரட்டுக்குச்சுங்க. சரிங்க. ஓட்டத்தை ஊருக்குள்ள அந்த மாடுங்க. சரி சரி சரிங்க. இது விலை என்னங்கண்ணா சொல்கிறேன்? நான் விலை 36 சொல்லிச்சுங்க. சரி. அனுசரிச்சுக்கலாங்களா? எப்படி கொடுக்கலாங்கண்ணா? அனுசரிச்சு கொடுக்கலாம். சரிங்க. இது காரி நம்மளுதுங்களா? காரி மாடு நம்மளது தானுங்க. இது என்ன விலைங்கண்ணா சொல்கிறீங்க? ஆனால் அது 72 ரூபா சொல்லிச்சுங்க. சரிங்கண்ணா. இது நல்ல குணங்கண்ணா. நாளா நீத்துங்க. நாளா நீத்துங்க. சரி. இப்போ சென்னையாங்கண்ணா எப்படி? சென்னைங்கண்ணா. இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு வாரம் 10 நாள் கண்டு போட்டுருங்க. ஒரு வாரத்தில் கண்டு போட்டு. ஆமாங்க. கண்ணே மடி நீ இந்த பக்கம் வா. அது மடி நீவுங்கண்ணா. இந்த மாட்டை மடி நீ. குட்டி பையனே ஆமாங்க. பராமரிக்க நல்ல போனாங்க. போதுவா. இது என்ன விலைங்கண்ணா சொன்னீங்க? அண்ணா 72 ரூபா சொல்லி. 72ங்க. பல்லு எப்படிங்கண்ணா? அண்ணா பல்லு சேர்ந்துருச்சுங்கண்ணா. சரி. எத்தனாவது ஈத்துங்கண்ணா? இது போட்டால் நாளா நீத்துங்க. அடுத்ததுங்கண்ணா நம்ம இந்த மயில மாடுங்க. இந்த மாதிரி 1 மாதம் டைம் இருக்குங்கண்ணா. சரிங்க. இது யார் வேணால் பிடிச்சிக்கலாங்க. லேடிஸுக்கு பிடிச்சிக்கலாம். கறவை 3 கட்டியே வருங்க. சரி சரி. இது எத்தனை நீத்துங்கண்ணா போட்டுதுண்ணா? இது நாளா நீத்துங்க. நாளா நீத்துங்க. பல்லெல்லாங்கண்ணா? பல்லு சேர்ந்துருச்சுங்க. இது விலை என்னங்கண்ணா சொல்கிறீங்க? இது 42 ரூபா சொல்லுங்கள். 42. சரிங்கண்ணா. நம்ம பேருங்கண்ணா? நான் யுவராஜுங்க. எங்கே இருந்துங்கண்ணா? ஈரோடு எல்லப்பளைங்க. ஈரோடு எல்லப்பளைங்க. தம்பி குளம் அப்படின்னாரு. அது பக்கம் குளத்துக்கு பக்கத்துலங்க எல்லப்பளைங்க. சரி சரி. ஊருங்க. நம்ம இன்னும் ரேஸ் கால 2 இருக்குங்க ஜோடி. சரி சரி. இன்னும் 2-3 மாடு நிற்குங்க. அதெல்லாம் சேல்ஸுக்கு இருக்குதுங்க. எல்லாம் சேல் தாங்கண்ணா. அங்கே 2 கண்ணு மாடு நிற்குதுங்க. ஓகே. மாடு நீங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க? ஆமாங்கண்ணா. பக்கத்தில் லோக்கல் மட்டும் காட்டுக்குள்ள வாங்குவோங்க. சரி சரி. சந்தையில் வாங்க மாட்டோம். காட்டுக்குள்ள மட்டும் வாங்குவோங்க. ஓ, வேறு மாடு வேணும்னாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ண பிடிச்சி கொடுத்துருவீங்களா? சரிங்க. நம்ம பேருங்கண்ணா? அதான் யுவராஜுங்க. நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுறீங்களா? 9948ங்க. ஓகேங்கண்ணா. 37400ங்க. ஓகேங்கண்ணா. இது ஒன்று தான் இருக்குங்களா? என்னங்கண்ணா? இது ஒரு நம்பர் தான். இன்னொரு நம்பர் இருக்குங்கண்ணா. 784. சரிங்க. 5954. ஓகே. 784ங்க. ஓகேங்கண்ணா. நம்ம வாட்ஸ்அப்புக்கு இதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் அனுப்புவீங்களாங்கண்ணா? மாடு கேட்டாங்கண்ணா நீங்கள் சொன்னீங்க அனுப்புவோங்க. சரி. அவங்க எனக்கு நம்பர் கொடுத்தா கேட்டாங்கன்னா எல்லா மாட்டையும் அனுப்பிச்சுடுறாங்க. அவங்களுக்கு எது பிடிச்சினாலும் பிடிச்சி கொடுத்துர்லாங்க. ஓகேங்கண்ணா. கொண்டு அங்கேயே டெலிவரி கொடுக்க சொல்லலாங்க. ஓகே. டெலிவரி நம்மளே கொடுத்துடலாம். என்னங்க? டெலிவரி நம்மளே கொடுப்போம். டெலிவரி நம்ம வண்டி ஆட்டோ அனுப்பிச்சுட்றோங்க. சரி சரி சரிங்கண்ணா. நம்மகிட்ட இருக்கிற மாடு எல்லாமே காலை நிற்காத மாடுக்கு தாங்க. காலை நிற்கிற மாடே இல்லைங்க. சரி சரி. எல்லாமே பழக்கப்பட்ட மாடு. பழக்கத்தில் இருக்கிற மாடு தாங்க. ஓகே ஓகே. லேடிஸ்க்கு பிடிக்கிற மாதிரி தான் மாடு இருக்குது. சரி 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 சரிங்க. நன்றிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. நன்றிங்க. உங்களுதாங்கண்ணா? அது எங்கேருந்துங்கண்ணா ஒன்று வந்திருக்கீங்க? வெள்ளோட்டுக்கு பக்கத்தில் கனகபுரங்க. வெள்ளோட்டுக்கு பக்கத்தில் கனகபுரத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இது சென்னையாங்கண்ணா? கண்ணுங்க. கெடாரி கண்ணு. கெடாரி கண்ணு போட்டு எத்தனை நாளுங்கண்ணா ஆச்சு? 3 நாள் ஆச்சு. 3 நாள் ஆச்சு. இது எத்தனை நாள் ஈத்துங்கண்ணா? அது 3 நாள் ஈத்துங்க. 3 நாள் ஈத்து. என்ன விலை சொல்கிறீங்க? இது
65,000 சொன்னாங்க. 65,000. ஆமாம். முன்ன பண்ண அனுசரித்து கொடுப்பீங்களா? கொடுத்துடலாங்க. சரிங்கண்ணா. நம்ம பேருங்கண்ணா? ஜோதிமணிங்க. ஜோதிமணி. நம்ம ஃபோன் நம்பர் சொல்லிடுறீங்களா? 97 150 97 150 70 70 301. 301. ஆமாம். இந்த மாடு வேணும்னா இந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது தவிர வேறு மாடு இருக்காங்கண்ணா? நம்மகிட்ட நாட்டு மாடு இல்லைங்க, சிந்து மாடு தான் அதிகம். சரி, சேல்ஸுக்கு இருக்குங்களா? நீங்கள் வியாபாரிங்களா? வியாபாரிங்க. சரி சரி சரிங்க. பழையகோட்டை நாட்டு மாட்டு தவணைக்கு இது ஃபஸ்ட் டைமாங்கண்ணா எப்படிங்கண்ணா? இல்லை, வந்திருக்கிறவங்க நாட்டு மாடு கிடைச்சா வாங்கிட்டு வருவாங்க. அதிகமாக நாட்டு மாடு விரும்பி வாங்குறது இல்லைங்க. சரி சரி சரிங்க. நாட்டு மாடுங்கிறது ரேர் தான் உங்ககிட்ட? ஆதியம் ரேர் தான், ரேர். சரி சரி சரிங்க. நன்றிங்கண்ணா. நன்றி. ஓகே. இன்றைக்கி பழையகோட்டை மாடு தாவணியில் வந்து இன்றைக்கி 2 மாடு கொடுத்துருக்குறேனுங்க. அதுவும் மிச்சம் பாருங்கன்னா இன்னும் 5 மாடு இருக்குது. ஓகேங்கண்ணா. இந்த மாட்டோட நிலவரம் இந்த காரி எவ்வளோங்கண்ணா? காரி வந்து காராம்பசுங்கண்ணா. சரிங்க. 80,000 ரூபா சொல்லுதுண்ணா. ஓகேங்கண்ணா. இந்த மயிலைங்க? இந்த மயிலை வந்து 2 பல்லு. சரிங்க. 67 ரூபா சொல்லுதுண்ணா. சரிங்கண்ணா. இது சந்தன பிள்ளை. சரிங்க. நல்ல கிடாரி. இது 70 ரூபா சொல்லுதுங்கண்ணா. சரிங்க. பாருங்க, இந்த கிடாரி வந்து 53,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறேன். சரி. கண்ணு கிடாரிக்கு என்னோட சரிங்க. உடன்பாட்காரர் வந்து நம்ம வீட்டு வாங்கியிருக்கிறாங்க. சரிங்க. அது பாருங்க, அந்த மாடு வந்து ஓகேங்கண்ணா 57,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்குதுங்கண்ணா. சரிங்கண்ணா. இந்த மாதிரி தரமான காங்கை மாடு மட்டும் எப்போ வேணாலும், இது 2மே கறவை மாடு தான். ஓகே. இது கண்ணு காலக்கண்ணுங்கண்ணா. 55,000 ரூபா. ஆமாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. 55,000 சொல்லுதுண்ணா. சரிங்க. அது கிடாரிக்குன்னு 57,000 சொல்லுதுங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இது ஈத்தெல்லாம் எப்படிங்கண்ணா அது? ஆனால் இதுக்கெல்லாம் 2 நீத்து. இது தலைச்சேன். சரிங்க. இது தலையித்து, அது தலையித்து. சரிங்க. இது 2மே தலை. ஆமாங்கண்ணா. இது போட நம்மகிட்ட வந்து காங்கை மாடு மட்டும் வீட்டில் கிட்டத்தட்ட 50 மாடு இருக்குதுங்கண்ணா. சரிங்க. அடுத்த வாரம் திங்கக்கிழமை கண்ணாவரம் தேர் கூடுது. சரிங்க. புகழ்பெற்ற தேர் வந்து கண்ணாவரம் தேர். அது வந்து அடுத்த வாரம் கூடுது. வார ஞாயிற்றுக்கிழமை பழையகோட்டை மாடு தான் அவனி சந்தைங்க. சரிங்க. இந்த 2லேயும் வந்து காங்கை மாடு மட்டும் கிடைக்கி யார் வேணாலும் எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். அதுவும் எங்கிட்ட எப்போ வேணாலும் வீட்டில் தரமான காங்கை மாடு, கிடாரி கண்ணு, காலக்கண்ணு இதெல்லாம் கிடைக்கும்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சித்தம்பலம் நம்ம ஜெய் ஃபார்ம்ஸ். நம்ம செல் நம்பர் வந்து 98 422 568. இன்னொரு செல் நம்பர் வந்து 39 44 74 968. தரமான காங்கை மாடு வேணும்னா, காங்கை இன மாடு எது வேணாலும் எனக்கு எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கண்ணா. நன்றிங்க. நன்றி. வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. வணக்கங்க. பழையகோட்டை மாட்டு தவணைக்கு இந்த வாரம் எத்தனை மாடுகள் கொண்டு வந்து? இன்னைக்கு பழையகோட்டை மாட்டு தவணைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாடு தான் கொண்டாந்துங்கண்ணா. சரிங்க. இது பார்த்தீங்கன்னா 4வது ஈத்துங்க. சரி. நல்லா பெருவெட்டு மாடுங்க. கறவை கால் அணைக்க வேண்டியதில்லை. கறவை பார்த்தீங்கன்னா 4 3 7 லிட்டர் கறக்குங்க. இன்னும் 10 நாள் ஆகுங்க கண்ணு போட. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க. ரொம்ப சாதுவான மாடுங்க. இன்னும் 1 வாரம் ஆகும் கண்ணு போடுறதுக்கு. ஈத்துங்கன்னா எத்தனை நீத்து? ஈத்து 4ங்க. 4 ஆமாங்க. பல்லு சேர்ந்துச்சு. 4 ஈத்து ஆயிடுச்சுங்க. இன்னும் 1 வாரம் 10 நாள் ஆகும் கண்ணு போட. சரி சரிங்கண்ணா. விலை என்னங்கண்ணா சொல்லு? ரேட்டு 78 ரூபா சொல்கிறோம். 78. அனுசரித்து கொடுக்கலாங்க. சரிங்கண்ணா. இது இல்லாமல் இந்த மாடு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கடுத்தாரையில் மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 மாடு தேர் வர்றதுனால மாடு நிறையா வாங்கி கட்டியிருக்குதுங்க. சரிங்கண்ணா. கண்ணாபுரம் தேர் அறுத்து வாரத்தில் வர்றதுனால காலக்கண்ணு கிடாரிக்கண்ணு அந்த மாதிரி ஒரு 60-70 மாடு இருக்குதுங்க கடுத்தாரையில். இது இல்லாமல் நான் வேறு மாடு வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொண்டாங்கன்னா வாட்ஸ்அப் மூலிமா அனுப்பிச்சிக்கலாமுங்க. என் பேர் ரமேஷுங்க. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் சிறுமலசி கிராமங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 8071977930ங்க. இது வாட்ஸ்அப் நம்பரு. இன்னொரு கான்டாக்ட் நம்பரு 9445959736ங்க. இது 2 நம்பரில் எந்த நம்பருக்கும் நம்மளை தொடர்பு கொள்ளலாங்க. சரிங்க. இல்லை நேரில் வரதா இருந்தாலும் வந்து பார்க்கலாங்க. மாடு அதிகமாக இருக்குது. ஓகே. வேணுங்கிறத பார்த்து நம்ம தேர்வு செஞ்சு அவங்க வாங்கிக்கலாங்க. சரி. நன்றி. நன்றிங்க. ஆமா போங்க, திரும்பி சும்மா போங்க. அங்கே போய் சுற்றி இருக்காங்க. அது மாடு எங்கேருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? இது வாங்கி இருக்குதுங்களா? உங்களுக்கு இது வரணும். இந்த மாடு சந்தைக்கு வந்து வாங்கி இருக்கிறாங்க. நல்லா வாங்க வர வர உன்னை பத்து கோடின்னு தலையிட்டாங்க.
போய் வீட்டுக்கு கொண்டு இறங்கி மணி 12 இந்த மாடு இந்த அண்ணாவோடது. $36 சொல்றாங்க. கால் அணைக்க வேண்டியது இல்லையாம்மா. விஜயமங்கலத்திலிருந்து செல்வண்ணா 2 கண்ணு கொண்டு வந்திருக்காரு. நான் 2மே கடாரி கண்ணுங்களா? ஆமாங்க, 2மே கடாரி கண்ணு. அது போக ஒரு மாடு மயிலக்க மாடு ஒன்று வந்திருக்காரு. அப்படிங்களா? நம்மளுக்கு 2 மட்டும்தானா? இந்த 2 மட்டும்தான் அவரை தான். எத்தனை மாதத்து கண்ணுங்கண்ணா? 8 மாதம் 8 மாதத்து கண்ணு. அப்படியே நம்ம நம்பர் சொல்லிடுங்கண்ணா. 97 97 15 15 86 86 2028 2028 செல்வண்ணாவோடது. இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா 7826083772 அப்படின்ற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. தொட்டா கெட்டன்று ஓகே கைஸ், இப்போ வரைக்கும் நம்ம நாட்டு மாட்டு சந்தையை எடுத்து முடிச்சாச்சு. இப்போ என்ன அப்படின்னா, நம்ம மாட்டு சந்தையில் மாடுகளின் வரத்து அப்படின்றது ஓரளவு கணிசமாக கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஏன்னா வண்ணபுரம் நாட்டு மாட்டு சந்தை வர்ற காரணத்தினால நிறைய பேர் வந்து மாடுகள் அப்படியே ஸ்டாக் வச்சுட்டாங்க. ஏன்னா கண்ணபுரம் மாட்டு தாவணியில் அங்கே கொண்டு போய் மாடு கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதனால் கண்ணபுரம் மாட்டு சந்தையில் கொண்டு போய் கொடுக்கல அப்படின்ட்டு நிறைய வியாபாரிகளும் வரல. அதனால் மாட்டு சந்தையில் வரத்து இந்த வாரம் கம்மியாக தான் இருந்துச்சு. இட்ஸ் ஓகே, நம்ம அடுத்த வாரம் கண்ணபுரம் மாட்டு சந்தையில் வேறு லெவலில் காணொலி எடுக்கலாம். ஓகே கைஸ், நம்ம மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இளங்கோ இலா ஃபோட்டோகிராஃபி. நன்றி, வணக்கம் மக்களே.